நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னது, காலையிலேயே ஆபீஸ் கிளம்பி போயிட்டாரா? என்னக்கா, பெரியவர் இங்க இன்னைக்கு வரவே இல்லையே? ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாரு. எப்பவும் காலையில சங்கீர்த்தனம் பாடும்போது அண்ணன் இல்லாமலையா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ணன் இது வரைக்கும் வரலையே? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கார்த்திக், ஒரு வாட்டி அப்பாக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு பாரு. என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகல. ராத்திரி பூரா அவர் தூங்கவே இல்ல. அம்மா, உங்களுக்கு தெரியும்ல, அப்பா இது வரைக்கும் யாரையும் கெடணும்னு நினைச்சதே இல்ல. எவ்வளவு வருத்தத்துல இருப்பாரு. அவரை சார்ந்தவங்களே அவர் அப்படி நினைக்கும் போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க போனாரு, ஏது போனாருன்னு எதுவுமே தெரியல.
இல்லம்மா, அழுது இப்படி மனசை தளர விடாத. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. துக்கம் மனசை போட்டு குழப்பம், அழுக வரதான் செய்யும். ஆனா இன்னைக்கு என்னோட அனுபவத்தை உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை கண் முன்னாடி வரும்போது நம்பிக்கையை மட்டுமே கையில பிடிச்சிட்டு நடக்கணும். ஒருவேளை இது ஆண்டவன் நமக்கு வச்ச சோதனையா இருக்கலாம், இல்லனா நல்லது நடக்க இது ஒரு அறிகுறியா இருக்கலாம். கெடுதலுக்கு பின்னாடி ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. பாட்டி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. முதல் முறையா நான் வெளி ஆஃபீஸ்க்கு போக போறேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். நல்லா இருப்பா. அம்மா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா வணக்கம். பெரியப்பா வணக்கம். வண்டியில ஏறு. வண்டியில ஏறுன்றல்ல. சரி. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்து. நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நான் உங்களை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். நான் சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். சரி, நீங்களே சொல்லுங்க. உன்னால என் மனசு ரொம்ப புண்பட்டிருக்கு.
என் பொண்ணு இந்த நிலைமையில இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு என் மனசு இது வரைக்கும் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு உன்னால நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும்னு. என்னுடைய செல்ல மக அவங்க இஷ்டத்துக்கு ஒரு மாப்பிள்ளைய பாப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் உடைஞ்சு போயிட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க விருப்பத்துக்கு மாற நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். இனிமே சந்திக்கவே கூடாது நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். அப்படி சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? என் பொண்ணு இல்ல, எங்க வீட்டு மகாலட்சுமி. நான் எல்லா விஷயத்திலையும் பரந்த மனப்பான்மையோட தான் இருப்பேன். என்னுடைய கலாச்சாரம், பரம்பரை கௌரவம் இதை என்னைக்குமே நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனா நீ செஞ்ச காரியத்தினால நான் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேன். எல்லாருமே எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என் சொந்த வீட்டிலேயே என்னை எல்லாரும் குற்றவாளியா பார்க்கறாங்க. ஆனா நான் எந்த குற்றமும் செய்யல. குற்றம் செஞ்சதெல்லாம் நீ. வேற ஏதாவது விஷயமா இருந்தா என் உயிரையே கொடுத்திருப்பேன். ஆனா இது இந்த தனசேகரனோட ஒரே செல்ல பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. உனக்கு புரியுதா? சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாருக்கும் நான் பதில் சொல்லி ஆகணும். நான் சொல்றது கரெக்டா இல்லையா? இந்த பிரச்சனை முடிஞ்சு பல நாட்கள் ஆயிடுச்சு. ஆனா என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கல. அதனாலதான் நான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன். நடந்த விஷயத்துக்கு எல்லாமே முதல் காரணம் நீ மட்டும்தான். அதனால இந்த பொறுப்புகளை நீ தான் ஏத்துக்கணும். நீ என்னுடைய பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்கல்ல? என்னோட வாழ்க்கையில முதல் அடியை நான் எடுத்து வைக்க போறேம்மா. நீ என்னை எப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்ட தெரியுமா? ஒரு தாய் மனசை எப்படி கஷ்டப்படுத்தாதடா. ஒரு பக்கம் உங்க அப்பாவை பார்க்க வேண்டி இருக்கு, இன்னொரு பக்கம் நீ வந்து நிக்கிற. உங்க 2 பேர் பிரச்சனைக்கு நடுவுல நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? உன்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில மட்டும் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? இப்ப நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணனா உங்க அப்பா மனசு புண்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்படி நான் ஆசீர்வாதம் பண்ணலன்னா உன்னை நான் கஷ்டப்படுத்திடுவேன். உங்க 2 பேரோட மனசையும் என்னால கஷ்டப்படுத்த முடியாது. வேண்டாமா, அழாதீங்க. அம்மா ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க. நான் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். இது எனக்கு ரொம்ப முக்கியம். நான் என் இஷ்டப்படி இருந்துக்கிறேனம்மா. சூர்யா, நீ வேலைக்கு போப்பா. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய், நாங்க தடுக்க மாட்டோம். ஆனா செய்யற வேலைய இந்த வீட்ல இருந்தே நீ செய்யலாம்ல. வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம்ப்பா.
ஆமா சூர்யா, இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு எப்படிப்பா நீ யோசிச்ச? இங்க பாருப்பா, உன் மனசு கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா வீட்டை விட்டு மட்டும் வெளியில போக வேண்டாம். உங்க அம்மா மனசு எப்படி வேதனைப்படுது பாரு. அவளை ஏன்பா இப்படி வேதனைப்படுத்துற? அம்மா மனச கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. இங்க பாரு சூர்யா, நடந்தது எல்லாம் மறந்துடுப்பா. இல்லைன்னா இந்த வீடு வீடா இருக்காது. நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுப்பா. நான் எனக்கு மட்டும் ஆசையா என்ன? இந்த வீட்டுல தானே நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். நீங்க எல்லாம் இல்லாம எனக்கு குடும்பங்கிறதே கிடையாது. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருந்தா வேலைக்கு போக முடியாது. நான் பொறுப்பு இல்லாதவன் நினைக்கிறாரு. அவரோட பிசினஸ்ல முன்னேறதுக்கு நான் அவருக்கு எந்த உதவியும் பண்ணல. அதனால நான் ரொம்ப அலட்சியமானவன்ல. அவர் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நினைக்கல. எனக்கு எல்லாம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். நானா என் சொந்த கால்ல அவர் முன்னாடி நின்னு காட்டுற வரைக்கும் அவர் என்ன ஒரு பொறுப்பானவனா ஏத்துக்க மாட்டாரு. என் திறமையை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால இப்ப இந்த முடிவை தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவரோட நிழல்ல இருந்தனா என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுமா. உங்க அப்பா இது வரைக்கும் கைய ஓங்கி இருக்காருப்பா. ஆனா அது உன்னை பாதுகாக்கிறதுக்கும் உனக்கு நல்வழி காட்டுறதுக்காகவும் தான். அம்மா, என் வழியை நானே தேடிக்கிறேன். வாய மூடுறா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்கோ சூர்யா. நீ எங்கேயும் போக கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா. பெரியவங்க நாங்க சொன்ன சரியா தானே இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன காணுமே? அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவர் ஆபீஸ்க்கு வேற போகணும் இல்லையா? இன்னும் திரும்பி வரலையே. இன்னைக்கு முதல் முறையா பூஜையில கூட அவர் கலந்துக்கல. எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. எங்க போனார்னே தெரியலையே. பெரியமா, டென்ஷன் ஆகாதீங்க. பெரியப்பா வந்துருவாரு. உங்க பெரியப்பா நேத்து சாயந்தரத்துல இருந்து யார்கிட்டயும் பேசல, அமைதியாவே இருந்தாரு. அவர் இவ்வளவு அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்க சொல்றது சரிதான். நீ அவர் எங்கேயாவது போறதா இருந்தா சொல்லிட்டு போயிருப்பாரு. அதானே. இந்த 25 வருஷத்துல அவர் இப்படி நடந்துகிட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏதாவது வேலை இருந்தா முன்னாடியே சொல்லிட்டு தானே போவாரு. என் மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பெல்லாம் ஏற்படுது. எனக்கு மனசே சரியில்லை. அண்ணி, அக்கா கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. பெரியமா, ஒருவேளை வாக்கிங் போன இடத்துல ஃப்ரெண்ட பாத்துருக்கலாம்ல. அவர் அப்படியே பேசிக்கிட்டே நின்னுட்டு இருக்கலாம். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி கார்த்திக், போய் சீக்கிரம் பாத்துட்டு வா. நாம எல்லாரும் கவலைப்பட்டு இங்கேயே இருந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை அவருக்கு ஏதாவது. பெரியமா, ஐயோ இல்ல பெரியமா, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது. ஏதாவது வேலைய போயிருப்பாரு, வந்துருவாரு. அதுவும் கார்த்திக் தான் தேடி பார்க்க போறாருல்ல. கார்த்திக் சீக்கிரமா கிளம்புப்பா. ஆபீஸ்லயும் பாரு, பார்க்லயும் பாரு. சரிம்மா. கடவுளே, அழாதீங்கக்கா. என்ன பண்ணுவேன்?